லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்போதும் நேர்மையாக நடந்ததில்லை என்று விருதுநகரில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நீங்க ஈரோடு பை எலெக்ஷனை நீங்க பார்த்திருக்கலாம். ஈரோடு பை எலெக்ஷன் தேமுதிக நான் தனியா நிக்கிறப்ப நான் போய் பிரச்சாரம் செய்யற போது எங்கேயுமே ஆட்கள் இல்லை. ஒவ்வொரு திமுக கூடாரத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பெண்கள் எல்லாருமே அடைச்சு வச்சிருந்தாங்க எல்லா பக்கமும். சோ இது ஒரு நியாயமான தேர்தல். என்னைக்குமே பை எலெக்ஷன் தேர்தல் நடக்காது. அதுக்காக இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக கூட்டணி இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கோம். இது இன்னைக்கு இல்லை, நமக்கு காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். இடைத்தேர்தலே ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும்ட்டு. அதனால நாங்க இன்னைக்கு ஒரு தெளிவான கரெக்டான முடிவா நாங்க எடுத்துருக்கோம். நாங்க பார்க்கலாம். தேர்தல் முடிவு வரும்போதே நான் சொல்லிடுறேன், இது முடிவெல்லாம் ஆரம்பம்ட்டு. நிச்சயம் என்னை அடிக்கடி இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் என்னை அடிக்கடி இங்க சந்திப்பாங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடுல முழுவதும் எல்லா பக்கமும் தமிழ்நாடு மக்கள் என்னை சந்திப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக சார்பாக நாங்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வோம். மக்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பாக நாங்க இறங்கி அவங்களுக்கு குரல் கொடுப்போம். இல்ல, தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் போதே சொன்னா கப்பலூர் டோல்கேட் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அது வந்தோடனே கண்டிப்பாக டோல்கேட் அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பல்வேறு மக்கள் இன்னைக்கு திருமங்கலம் திருப்பரங்குன்றம் தாண்டி போயிட்டு வந்து வேலை பார்த்துறவங்களும் தேவையில்லாம டோல்கேட்னால அவங்களுக்கு வீண் செலவு இருக்கு. 2 முறை எம்பியாக இருந்து 3ஆவது முறை எம்பி அவர் தேர்வு சென்றிருக்கார் மாணிக்க தாக்கூர். இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அவர் பதில் கொடுக்கணும். இல்ல, நாங்க ரொம்ப ஜாதி மதம் பத்தி எங்க கட்சிக்காரங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால எல்லா மதத்தையும் மதிக்கணும், எல்லா ஜாதியும் மதிக்கணும். இதை வச்சு அரசியல் செய்யறவங்க தான் அதை பத்தி பேசுவாங்க தவிர தேமுதிக என்னைக்குமே அதை நோக்கி போக மாட்டோம்.